நித்திலா பர்த்டேக்கு கோவிலுக்கு போயிட்டு லஞ்சுக்கு நாங்கள் போன இடம் தான் நந்தனா பேலஸு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வேளச்சேரியில் இருக்குது. இது வந்து ஒரு ஆத்தென்டிக் ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு. நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து வேளச்சேரியில் லைனாக இருந்தது. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூகுள் ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு போனோம். லிஃப்ட்டு ஓப்பன் ஆனதுமே வந்து அந்த வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. புத்தாலாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஆம்பியன்ஸோட நல்லா சூப்பராக இருந்தது. எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஒயிட் கலர் பிளேட்டு தான் வைப்பாங்க. இங்கே வந்து வாழையிலலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. மெனு கார்டு வந்து ஒரு புக்கு மாதிரி கொடுத்தாங்க. நானும் சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேஜையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இது வந்து நான் அந்த ஆம்பியன்ஸ்க்காகவே வந்து இந்த ப்ரைஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேளச்சேரி வேறு மெயின் ஏரியா இல்லையா. நம்ம பசங்க வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வாட்டர் பாட்டில் எடுக்கிறது, பெப்பர் டப்பாவாக எடுக்கிறது, உப்பு டப்பாவை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டே இருந்தா. நித்திலா வந்து வாழையில உப்பை கொட்டிட்டா. அதுக்கப்புறம் அவளே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை தொடச்சும் எடுத்துட்டா. என்னால் அவங்க 2 பேரையும் சமாளிக்கவே முடியல. இந்த நித்திலாவை சுத்தமாகவே சமாளிக்க முடியல. சரி, எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு நான் வாழை இலையை ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். என்ன தான் மெனு கார்டில் விதவிதமாக போட்டிருந்தாலும் கடைசியில் அதை மூடி வச்சுட்டு நமக்கு என்ன பிடிச்சதோ அந்த ஐட்டம்ஸை மட்டும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பேபிகார்ன் மஞ்சூரியன், ஒரு நான்வெஜ் மீல்ஸு, மட்டன் கீமா பிரியாணி 1. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதில் வந்து எனக்கு ஃபிஷ் கிரேவி மட்டும் பிடிச்சிருந்தது. மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி வந்து பச்சை மிளகா வந்து அரைச்சி ஊற்றுறதுனால பயங்கர காரமாக இருந்தது. நல்ல காரம் சாப்பிட்றவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து அந்தளவு காரம் சாப்பிட மாட்டோம். அதனால் எனக்கு வந்து ரொம்பவே காரமாக இருந்தது எல்லாமே சாப்பிட்றதுக்கு. நல்ல வேலையாக ஸ்வீட்லாம் வச்சுருந்தாங்க. நித்திலா வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் அவள் வந்து ஒரு அப்பளமும் ஒரு சிக்கன் 65 மட்டும் தான் சாப்பிட்டா. மற்றதெல்லாம் காரமாக இருக்குன்னு சொல்லிட்டா. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வந்துட்டோம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் ப்ரைஸ் ஜாஸ்தி தான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க.